திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது 520 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள். இன்று வரை 3 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு 10% அறிவிப்புகளை நிறைவேற்றல. அதுவும் எங்க பார்த்தாலும் திரு ஸ்டாலின் அவரும் உதயநிதி ஸ்டாலின் பேசுவதெல்லாம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே இல்லத்த அரசியலுக்கு குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமத்தை வழங்குவதாக தம்பட்டம் அடிக்கிறார். வேறு வீட்டில இருந்தா எடுத்து கொடுக்கிறாரு. எல்லாம் உங்க பணங்க. ஏதோ வரி பணத்துல தான் கொடுக்கிறாரு. ஏன்னா இவர் வீட்டு பணத்துல இருந்து கொடுக்க நினைச்சுக்காதீங்க. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலும் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தாலும் மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு உதவித்தொகை ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை அண்ணா திமுக கொடுத்தது. நம்ம பகுதியெல்லாம் வெற்றி வாகை சூழ்நிலைகள். சில பகுதியிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர்கள் வெற்றி பெறாத காரணத்திலே எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்றோம். அதுவும் 27 மாதங்கள் தொடர்ந்து சட்டமன்றத்திலே நானும் இங்க இருக்கின்ற அண்ணன்மார்களும் தொடர்ந்து சட்டமன்றத்திலே குரல் கொடுத்தது விளைவு, இந்த விடியா திமுக ஆட்சிக்கு அழுத்தம் கொடுத்த விளைவு, அண்ணா திமுக பொதுக்கூட்டத்திலே தொடர்ந்து பேசியது காரணத்தினாக ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக தொடர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்தோம். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டீங்களே, மாதந்தோறும் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்புன்னு சொன்னீங்க. ஏன் கொடுக்கல அப்படின்னு தொடர்ந்து நாங்க அழுத்தம் கொடுத்தோம். அதனால வேற வழி இல்லாத ஆட்சி பொறுப்பேற்று 27 மாதம் கழிச்சுதான் மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப உரிமை தொகை கொடுத்தாங்க. சும்மாலாம் கொடுக்கல. நாங்க வச்ச கோரிக்கை, நாங்க கொடுத்த அழுத்தம். அதே போல பேருந்துல இன்றைக்கு நம்முடைய மகளிர் ஏறினா கட்டணம் இல்லாம இலவசமா பயணம் செய்யலாம் சொன்னாங்க. அப்போ தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டாங்க? எல்லா நகர பேருந்துகளிலும் இலவசமாக மகளிர் பயணம் செய்யலாம். ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு முன்னுக்கும் பஸ்ஸுடைய முன்பகுதியும் பின்பகுதியும் பிங்க் கலர் அடிச்சு இந்த பஸ்ல ஏறினா தான் கட்டணம் இல்லாம பெண்கள் பயணம் செய்யலாம். அதுல 5 பஸ்ல ஒரு பஸ் தான் அந்த முன்னும் பின்னும் பிங்க் கலர் அடிச்சு இயக்கிட்டு இருக்காங்க. பல இடத்துல பஸ்ஸை நிறுத்திட்டாங்க, ட்ரிப்பை தடை பண்ணிட்டாங்க. 4 ட்ரிப் போயிட்டு இருந்து 3 ட்ரிப் தான் போயிட்டு இருக்குது. அது ஓட்ட ஒழுகிற பஸ், அந்த பஸ்ஸை நம்பி ஏற முடியல. இன்னைக்கு சிவகங்கையில அங்க இருக்கின்ற பேருந்து ஓட்டுநர் ஒருத்தர் நேரா கொண்டு கலெக்டர் நிறுத்தி டயரை கட்டுறார். இப்படி பாருங்க, டயர் எல்லாம் நூல் வந்துட்டு, இதை வச்சு நான் எப்படி ஓட்டுறதுன்னு. அங்க பிரேக் பிடிக்காது, லைட் இல்ல, டீசலும் இல்ல, பழியில் இன்னும் போயிருக்கு. இப்படிப்பட்ட நிர்வாக திறமையற்ற பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அதான் நாங்க சுட்டி காட்டுறோம். ஒரு திறமையான நிர்வாகம் அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தது. இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் பண்றாங்க, அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க, சத்துணவு அமைப்பாக போராட்டம் பண்றாங்க, விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க. போராட்டம் நடைபெறாத நாளே இல்ல, எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. விடியா திமுக ஆட்சியில மக்கள் பட்டது துன்பம் தான். ஆக இந்த ஆட்சியில வேதனை தான் மிச்சம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.